பேச்சும் அவரோட பேச்சும் சேமாக இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மறுபடியும் அவன் என்ன சொல்கிறான், பேதுரு வந்து ஏசப்பா கூடவே இருந்து வளர்ந்தவன் சரியா. அப்படி அவரோட மிராக்கிளை கண்ணால் கூடவே இருந்து எத்தனை மிராக்கிள்ஸில் அவ்வளோ மிராக்கிள்ஸையும் கண்ணால் இருந்து பார்த்தவன் என்ன சொல்கிறான் தெரியுமா, அதற்கு அவன் நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். ஸோ இவன் 3 தடவை இந்த மாதிரி மறுதளித்த உடனே சேவல் கூவிற்று அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த சீன் வந்து ஆல்ரெடி நடக்கும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா வந்து பேதுருட்டே சொல்லுவாங்க, நீ என்ன பண்ணுவ, சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 2 தடவை கூவுறதுக்கு முன்னாடி 3 தடவை நீ என்ன பண்ணிடுவ, விட்டு கொடுத்துருவ, மறுதளிச்சிருவ அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருப்பாங்க. அப்போ கூட அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், இல்லை அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் அந்த சீன் அதே போல் நடக்கும்போது அவன் அதே போல் 3 வாட்டி என்ன பண்ணிட்டான், மறுதளிச்சிட்டான். இவன் நல்லா யோசிச்சு பாருங்களாம், கூடவே இருந்தான், அவர் தான் மேசையா, அவர் தான் வந்து கடவுள்னு தெரிஞ்சுக்கிட்ட பேதுருவே என்ன பண்ணிட்டான், ஒரு நாள் மறுதளிச்சிட்டான். ஆனால் இவன் இப்படிலாம் பண்ண போகிறான்னு தெரிஞ்சும் ஏசப்பா என்ன பண்ணாங்க, அவனை ஃபுல் ஹார்ட்டோட அவன் மேலே அன்பு காட்டினாங்க, கூடவே தான் இருந்தான். இவன் தான் இப்படி பண்ண போகிறான் அப்படின்னு அவருக்கு தெரியும், ஆனாலும் ஹீ ஷோட் இஸ் லவ். அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவல் கூவின உடனே ஏசப்பா இந்த மாதிரி சொன்னாங்களே, அதுக்கு முன்னாடியே நம்மளும் அதே போல் பண்ணிட்டோமேன்னு சொல்லி அழுதான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ இந்த மாதிரிலாம் தப்பு பண்ண போகிறான் அப்படின்னு தெரிஞ்சும் ஹீ லவ்ட் ஹிம், அப்படி தானே. நம்ம அந்த மாதிரி தான் தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம். யாருக்கு தெரியுமா, ஏசப்பாக்கு. ஏசப்பா வந்து ரொம்ப கைண்டாக இருக்காங்க, மன்னிக்கிற தேவன்னு சொல்லி நம்ம டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் இனிமேல் அப்படி இருக்காதீங்க. நம்ம அவரை கஷ்டப்படுத்த போகிறோம், அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ போகிறதில்ல, அவரை ஹர்ட் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சும் ஒரே மாதிரி அன்பு காட்டுற ஒரே தெய்வம் அவர் மட்டும்தான். நான் கரப்பட்டு போயிருக்கேன், நான் பாவமாக இருக்கேன், அப்படி எனக்கு வந்து ஏசப்பா மேலே ஃபெய்த்தே கிடையாது, அப்படிப்பட்ட ஒருத்தவங்களாக இருந்தாலும் நீங்கள் என்னைக்கு அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து உங்கள் ஹார்ட்டை எப்போ அவருக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ அவரோட அன்பு வந்து வெளிப்படுறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஏசப்பா எப்போவுமே அன்பாக இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட திரும்பி வரணும் நீங்கள் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதை நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்றத நீங்கள் இன்றைக்கி டிசைட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ ஆல்.